சிவனை கும்பிடுவதும், கழுத்து பகுதியில் சிறிய பாதிப்புகள், கழுத்திலிருந்து தலைவரை படிப்பு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், கூட்டு தொழில் வந்து தனியாக பண்ணுறது, சோம்பெல்லாம் மாறிடும். என்னடா 12 சனியில் இப்படி விஷப்பாம்பு மாதிரி கக்கினா எப்படி அவங்க பயந்து போயிட மாட்டாங்க? உறவே வேணாம், உனக்கு எனக்கு என்ன இருக்குது, ஆய் ஊய் நான் உனக்கு இதுவா அதுவாலாம் பேசுவீங்க. அதே டென்ஷனில் பாத்ரூமில் போகிறது எல்லா மார்களையும் நல்லது. அது சரியாக வரலன்னா உங்கள் மேலே தப்பு. குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வமே தெரில சாமி நான் எங்கே போகணும். ஹெல்த்துக்கு எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் பண்ணலன்னா செல்வி நான் ஏன் பண்ண முடியும்? Presenting sponsor Tamil Matrimony and தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை. 16/12/2025 14/1/2026 வரை உள்ள மார்கழி மாதத்திற்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். யார் என்ன செய்கிறார்களோ தெரியாது. குலதெய்வத்தை பார்த்துக்கொள்ளுங்கள். சளி தொந்தரவு வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும், அலட்சியப்படுத்துங்கள். எது சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பசுமாடுகளுக்கு உணவளிக்க ஏற்றங்கள் ஏற்படும். பெரிய அளவு நம்பிக்கை பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறும். தொழிலில் அதிக ஏற்றத்தை பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தடைகள் தவிடுபடியாக்கும். தொழில் அமைப்பில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு உட்கார்ந்து எல்லா விஷயத்தையும் சிஸ்டமேட்டிக்காக செய்வீர்கள். ஒரு மாதிரி பதட்டத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தீர்க்கமாக சிந்திப்பீர்கள். பலருக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒன்றுமே இல்லாததற்கெல்லாம் கேரண்டி கொடுப்பீர்கள். சரி நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன். அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. பொறுமையாக சங்கடம் இல்லாமல் தேவையான விஷயத்தை செய்து முடிப்பது ஆனந்தம், பேரானந்தத்தை ஏற்படுத்தும். அதேபோல் உள்ளூர் வெளியூர் புதிய முதலீடுகள், புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது மார்கழி மாதம் வந்தாலும் தைரியமாக செய்யக்கூடிய ராசிகளில் மேஷம் வரும். அக்ரிமெண்ட் போடுறது, கால்குலேஷன் பண்ணுறது, வேலையாட்களுடன் நல்ல ஒரு இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்வது, எல்லாத்திலையும் தீர்க்கமாக முடிவுகள் எடுப்பது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது எல்லாம் மார்கழியில் ஏற்படும். ரொம்ப நல்ல விஷயமே. நிறைய சுபகாரியம்தான். யாருக்கு பீட மாதம்லாம் தெரியாது. மார்கழிக்கு அது கிடையவே கிடையாது. பீட மாதம் யார் ஒன்றுமே வச்சுக்கிட்டோம். மேஷராசிக்காரர்களுக்கு அது தெரியவே தெரியாது. தைரியமாக ரிஸ்க் எடுப்பார்கள். சுபகாரியத்திற்கு உண்டான அமைப்பு கைகூடும். துணை அல்லது துணைவியாருக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படும். காதல் அமைப்பை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். காதலுடன் காதலிகளுக்கு அல்லது காதலனுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத பரிசினையெல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கையை சரி வைப்பீர்கள். மேஷராசிக்காரர்களுக்கு குலதெய்வமும் விநாயகர் வழிபாடும் சளி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளிலும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோவப்படக்கூடாது. நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய கூட்டாளிகள்லாம் திடீர்னு உங்களை மேலே அது இதாக பழியை போட்டுட்டு உங்களை தப்பாக சொல்லக்கூடிய நேரம். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கொள்ளும். மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். அரசு துறை அரசியல்வாதிகள் அதீத கவனமாக இருக்கணும். டக்குன்னு தப்பான முடிவுகள்லாம் எடுக்கலாம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கணும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் தான். தூக்கமின்மையால் பெரிய தொந்தரவுகள் வரும். சரக்கு அடிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு விநாயகர், அனுமன், நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அனுமன் சாலிசா தான் உங்களை காப்பாற்றும். எங்கே அனுமன் கோயில் இருந்தாலும் போய் உட்காந்துருங்க. அது எந்த அனுமன், வீர அனுமன், அந்த அனுமன் எல்லாம் வேணாம். அபயமே அவர் தான். அடுத்தது தஸ்தாவேஜுகள், வாகனங்கள் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நட்பு விஷயம், உறவு விஷயம், யார் இடத்துலையும் வாக்குவாதம் வேணாம். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸுன்னு ஏற வேண்டியது. சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுமா. யார்? ரிஷபம். வளர்ப்பு பிராணிகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம்.
அது நல்லா தானே, நம்மளோட பெட்டு டாங்க தானே, நம்ம பெட்டு பறவை தானேன்னா அது கொத்திரும், இல்லைன்னா கடிச்சு விட்ரும். விஷஜந்துக்கள், பூச்சிக்கடிகள். ட்ராவல் ஹைவேல போன்றச்ச நல்ல டாய்லெட்லாம் பார்த்து போங்க. எங்கேயாவது பதுங்கி இருந்து எதாவது பாய பார்க்கும். என்னடா ரிஷபத்துக்கு செல்வி மார்கழியில் இப்படி பண்ணுறாருன்னா, ஆமாம், குலதெய்வத்தை பார்த்துடணும். நிறைய அரிசி, பருப்பு, காய்கறிகள், கல் உப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாயெல்லாம் அன்னதானத்துக்கு வாங்கி கொடுக்கணும். அரசு சபையில் இருப்பவர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், வழக்குகளில் பிரச்சனைகள் இருப்பவர்களெல்லாம் ரொம்ப கவனம் பார்த்துக்கோங்க. ஃபோனில் பேசுகிறது, மைக்கில் பேசுகிறதெல்லாம் ஜாக்கிரதை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம்லாம் வரும். மார்கழி மாதத்தில் கூட பண்ணிக்கணும், தப்பு கிடையாது. இல்லைன்னா பிரச்சனை வரும். புரிஞ்சுதா? தேவையில்லாத வம்பு தும்புக்கு போயிடாது. மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருங்க. உறவுக்காரர்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எல்லாம் பார்த்துக்கணும். இடது பக்க தேக ஆரோக்கியம், பிபி, சுகரு, ஹார்ட் எல்லாம் செக் பண்ணிக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகள் விஷயத்தை ஏற்றம், பிள்ளைகளுடைய அனுகூலம், பிள்ளைகளுடைய சுபகாரியெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்து தம்பதியினர் ஒன்றாவார்கள். பிரித்து தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு உத்தியோக நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தமாக பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பெற்றோர் பெரியோருடன் இந்த மனத்தாங்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மிதுன ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் கூடக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? மிதுன ராசிக்காரர்கள். குருவின் பார்வை அற்புதமாக இருப்பது ஞாபகத்தில் வைத்துக்கணும். ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய்கள் விஷயத்தில் கவனம். பெண் தெய்வ வழிபாடு, அதில் உக்கர தெய்வம் காளி, வாராகி, சூலினி, பிரித்திங்கிரா, துர்கான்னு பூச்சுக்கணும். துர்கை கவசத்தை சொல்ல சொல்ல அற்புதமான காலகட்டம், அற்புதமான சந்தோஷம் ஏற்படுமா? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? மிதனத்துக்கு தான். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு நல்லது சொந்தம் கிடைக்கும். வயது முதிர்ந்தவர்கள், ஏழை எளியவர்களுக்கு புடவைகள் வாங்கி கொடுப்பது மார்கழியில் ரொம்ப இரட்டிப்பான சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக தெய்வ காரியங்களுக்கு, திருப்பணிகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். நினைக்காத அளவுக்கு நல்லது. புது ரவுண்டு வருவீங்க. புது கூட்டாளிகள், புது உறவுகள், புது ஜெயம், வழக்குகளில் வெற்றி, எதிர்பார்த்த நன்மைகள், தேவையற்ற பிரச்சனைகள் நிவர்த்தி, தொழில் ரீதியாக அனுகூலங்கள், டக்கு டக்குன்னு நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். ஃபேம் வர்றது, சினிமாவில் புகழ் வர்றது, அரசியலில் ஒரு வளம் வர்றது, அரசியலில் காணாத போனவர்கள் எல்லாம் திடீரென்று பெரிய லைம்லைட்டுக்கு வருவது, திடீர் மீடியா வெளிச்சம் போடுவது, அரசு உத்தியோகம் கிடைப்பது, ப்ரமோஷன் கிடைப்பது, இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, எட்ஸட்ரா எட்ஸட்ரா எட்ஸட்ரா. செல்வி சொன்ன மறந்த நல்ல விஷயம்லாம் நடக்குமா? வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, முதலீடுகள் பண்ணுவது, வேற்றுமொழிய மனிதர்களால் ஆதாயம் பெறுவது. 2ல் கேது, 8ல் ராகு இருக்கனால கோளார் பதிக்கிறது. டெய்லி ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபோன்லேயே பண்ணிவிடுங்க. காலையில் 6 மணிக்கு நீங்கள் எழுந்துக்கிறீங்களோ, வெயிறு தோழியில் வங்கன்னு விடுமண்ட கண்டன்னு பாடணும். சீர்காழி கோவிந்தராஜன் பழைய குரலை வச்சுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். கணீர்னு எழுந்திருப்பீங்க, ஆச்சரியமாக இருக்கும். எதிரிகள் காணாத போகக்கூடிய காலகட்டம் கடகத்திற்கு. கடகத்திற்கு கணபதி முதுகுத்தண்டோட உடற்பயிற்சி தான். முதுகுத்தண்டோட கால் பகுதி எல்லாம் தொந்தரும். ஷோல்டரு, தூக்கம் ரொம்ப வரும், சோம்பல் வரும். சோம்பலை தவிர்த்துட்டா கடகராசிக்காரங்கள் ஜெயிச்சிருவாங்க. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். தலை ஆயிடுவீங்க. வெற்றிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துடும். யாருக்கு? கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, புதிய அறிமுகங்கள், கோயில் கட்டுறது, நிலம் கட்டுறது, வீடு வாங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, லேடிஸுக்கெல்லாம் பிரமாதமாக இருக்கும். படிப்பில் இன்டர்வியூ ஆகிறது, சக்ஸஸ் ஆகிறது, காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறது, ஸ்கூல் மாற்றுறது, கடல் கடந்து விசா டிக்கெட் கிளியராக வந்து ஊரே பட்டின்னு எரியுமா. கடல் கடந்து உத்தியோகத்தில் இருக்கணுங்கள்லாம் வேலை போகும். ஆனால் உங்களுக்கு கிடைக்குமா? பொறாமைப்படக்கூடிய, மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய காலகட்டமாக யாருக்கு? கடகராசிக்காரர்கள். ஓகேவா? அடுத்தது பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். பெருமாள் அலர்ஜி, அபிராமி அந்த இதில் 40, 59, 75 மட்டும் படிங்க, விட்டுறாதீங்க. ஆனால் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகளோட ஒரு 2 மாதம் ஒரே டென்ஷனாக இருந்தீங்களா, அதெல்லாம் மாறிடும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஜம்முன்னு ஆகிடும். துணை அல்லது துணைவியார் குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத குழப்பம் இருந்ததா,
அதெல்லாம் மாறிடும். டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். மனதில் இந்த பாரங்கள் குறையுமா, சங்கடங்கள் தீருமா, வியாபாரத்தில் அற்புதங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக இருந்த சிக்கலெல்லாம் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். உத்தியோகத்தில் அதீத ஏற்றங்கள் காணப்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாரு? சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெருமாள் அலர்ஜி மட்டும் முக்கியம் இல்லை, விநாயகருக்கும் முக்கியம், குலதெய்வத்துக்கு அதீத முக்கியம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி சங்கடங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அசால்ட்டாக டீல் பண்ணுவீங்க. பதட்டம் குறைஞ்சிரும். கத்தனா வேலைக்கு ஆகாதுன்னு நினைப்பீங்க. லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பெரிய சந்தோஷம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். யோக பலங்களை அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யாரு? சிம்ம ராசிக்காரர்கள். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். தெய்வ யாத்திரைகள், தெய்வ திருப்பணிகள் போராதா, எல்லாமே கிடைக்குமே. மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற கோயிலுக்காவது போயிட்டு வந்துடுவீங்க. ஆடை ஆபரணம்லாம் அதிகமாக சேர்க்கக்கூடிய ராசி யாரு? சிம்மம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாரு? கன்னி. கன்னியா ராசிக்காரர்கள் குலதெய்வம் ரொம்ப முக்கியம், விட்டுறக்கூடாது. குலதெய்வம் பள்ளிக்கொண்ட பெருமாள், விஷ்ணு அவதாரம் கும்பிடுறது நல்லது. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் தான் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. ரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் காட்டுது. கொசுவால் பாதிப்பு வருமா, மலேரியாவில், டெங்கு எல்லாம் சொல்கிறாங்கல்ல, பார்த்துக்கணும். திடீர்னு ரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், பெற்றோர் பெரியோருடன் சண்டை சச்சரவு வரும். நல்லா இருந்திருப்பீங்க, திடீர்னு பார்த்தா அவங்களோட ஒரு தகராறுலாம் வரும். அதே சமயம் பண வரவு வரும். பணவரவு, முதலீடுகள், தனம், குடும்பம், துணை அல்லது துணைவியாருக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீர்வதெல்லாம் ஏற்படும். ஆனால் சிலர் குடும்பத்தில் தேவையில்லாத துணை அல்லது துணைவியாரோட வேணும் தகராறு பண்ணுவீங்க, கடிப்பீங்க, கத்துவீங்க, தலையில் அடிச்சுப்பீங்க, வீட்டுக்குள்ளே போவீங்க, திருப்பி வருவீங்க, பொருள் எடுத்து உடைப்பீங்க. ஏன் பண்ணுறோன்னு உங்களுக்கே தெரியாது. கொஞ்சம் பார்த்துக்கங்க, அது பார்க்குறங்க, நீங்களே தப்பாயிடும். ரொம்ப இன்டெலிஜென்ஸ் நீங்கள். வெளியில் யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை வீட்டில் காட்டுவீங்க. அப்பா அம்மா மேலே காட்டுவீங்க, சகோதர சகோதரிகள் மேலே காட்டுவீங்க, புருஷன் மேலே காட்டுவீங்க, இல்லை பொண்டாட்டி மேலே காட்டுவீங்க. நீங்கள் ஆண்களாக இருந்தால் இதுதான் பிரச்சனை, பெண்களாக இருந்தாலும் இதுதான் பிரச்சனை. பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. யோக பலத்தை அதிகமாக பெறுவார்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட அந்த பிரச்சனைகள் தீரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் இருந்த சிக்கல் தீர்வதெல்லாம் ஏற்றும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். புரியுதா? யாருக்கு? கன்னியா ராசிக்காரங்களுக்கு. வண்டி வாகன மாற்றங்கள்லாம் அனுகூலம் தரும். எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கணும். பயனெல்லாம் வெற்றியாம். யாருக்கு? கன்னியா ராசிக்காரர்கள். ஏதாவது தெய்வ திருப்பணிகள், உங்கள் பேரில் ஒரு டியூப்லைட் போடுறோன்னா கூட பண்ணிடணும். பயப்படாமல் பண்ணுங்க, நல்லாயிடும். சரியா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? துலாம். துலாம் ராசிக்காரருக்கு முருகரும் வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரத்திலும் கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம், அனுகூலமாக இருக்கும். குடும்பத்தில் புது வரவுகள் வரும். பிள்ளைகளுடைய படிப்பு, தடை, உத்தியோகம், வியாபாரம், பிள்ளைகள் சந்தோஷம், பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்த மன வருத்தம் தீர்வது, குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு இருந்த மன வருத்தம் தீர்வது, உங்களுக்கு சுபகாரிய தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படுது. வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, பூமி வாங்குறது, விற்கிறது எல்லாம் ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும். யாருக்கு ஐயா? துளாராசிக்கு. அரசாங்க கௌரவம் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் பெறுவார்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், இன்க்ரிமெண்ட் நீங்கும். ஐயோ எத்தனை வருஷம்னா இந்த அடிமை தொழிலில் இருக்கிறதுன்ற டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு வேறு தனி தொழிலாக இருப்பீங்க, கூட்டு தொழிலாக இருப்பீங்க, கடல் கடந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, ப்ரோக்கரேஜ் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, ட்ரேடிங் வாங்கி விற்கிறதெல்லாம் பண்ணுவீங்க. திடீர்னு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் போய்ட்டு டக்குன்னு தெரியாத சப்ஜெக்டில் இறங்குவீங்க. ஆனால் ரொம்ப டே நைட்டு இருந்து கற்றுப்பீங்க. மியூசிக்கில் போவீங்க, சினிமா துறையில் போவீங்க, டான்ஸில் போவீங்க, ஏதாவது ஒன்றுத்தில் பண்ணுவீங்க. ஜிம்முக்கு ரெகுலராக போவீங்க. எல்லாமே மாறும்.
அப்பா அம்மாவோட மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். புதன்கிழமை பசுமாடுக்கு ஏதாவது ஒரு அகத்திக்கீரை, அப்பா அம்மா யாருக்காவது ஒருத்தர் இல்லைனாலும் அகத்திக்கீரை போடலாம், இல்லைன்னா ஏதாவது காய்கறி தான் வாங்கி கொடுக்கணும். அகத்திக்கீரை போடுறதுக்கு ஒரு வரம்பு உண்டு. குடும்பத்தில் நம்மளுடைய தாய் தந்தையர்கள் யாராவது ஒருத்தர் இல்லை என்றால் போடலாம், இல்லைன்னா போடக்கூடாது. என்ன போடணும்? காய்கறி, தவிடு, புண்ணாக்கெல்லாம் போடலாம். எள்ளு புண்ணாக்குக்கும் அப்படி தான், அதை ஞாபகத்தில் வச்சுக்க. சரியா? இது எனக்கு தெரிஞ்ச ஜோதிடம். நிறைய பேர் அதுக்கு விதண்டாவாதம் சொல்லுவாங்க, நமக்கு வேண்டாம். நான் செல்வி சொல்கிறேன், கொஞ்சம் கேட்டுக்கு. டக்குன்னு நல்லா தூங்குவீங்க. அப்போ என்ன ஆகும்? சிந்தனை நல்லா வரும், அமைதியாக ட்ராவல் பண்ண பிடிக்கும், சங்கீதம் கேட்க பிடிக்கும். இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். மார்கழியில் பஜனைக்கு போவீங்க, ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள்லாம் கோயிலுக்கே வரமாட்டீங்களே, திடீர்னு இல்லை என் மனசு சொல்லிச்சு வரேன்னுவீங்க. சிலர் செல்வி சொன்னார் நான் வரேன்னு கூட சொல்லுவீங்க. ஆனால் அற்புதமாக இருக்கும். சந்தோஷமாக கும்பிடுங்க. துளாராசிக்காரர்களுக்கு கும்பிட முருகரை போய் கும்பிட அனுகூலம் கண்டிப்பாக இருக்கும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேளுங்க, அப்படியே மெய்மருந்து கேளுங்க, ஆட்டிடியூடாக வேலை செய்யும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? விருச்சகம். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி. ராகவேந்தருடைய மூல மந்திரம் பூஜை ராகவேந்திர சத்திய தர்மரதாய் சார் வஜ்தாம கல்ப விஷாய நமதாம காமதேவி. குங்குமப்பூ போட்டு சாப்பிடுங்க, தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிடுங்க, லக்கு வந்துடும். இதே பகுதியை 40 வயசை கடந்தவர்கள் ஒரு முறை மார்கழியில் செக் பண்ணிக்கணும். ஏன்னா அடுத்த ஜூன் மாதத்துக்குள்ளே நமக்கு இந்த லெஃப்ட்டில் தான் தொந்தரவு பண்ணுவான். மற்றபடி எல்லாமே ஓகே. தனம், குடும்பம், வாக்கு, சுபகாரியம், வீடு கட்டுறது, நிலம், இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. உங்கள் ஜாதகம் ஜோசியெல்லாம் பார்த்து ஏமாறாது. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம். அபிராமி அந்த இதில் 40, 59, 75 மட்டும் படிக்கணும். பிள்ளைங்க கிருஷ்ண பூத கண்ணாடி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது. செல்ஃபோனை கொடு, என்ன அது கொடு, ஏன் இது, அன்பாக கேளுங்க. என்னடா கண்ணுன்னு கேளுங்க, நடிச்சல்லோன்னு கேளுங்க. நான் யார் தெரியுமா, என் தலைமுறை தெரியுமா, நான் இப்படி தெரியுமா, நான் அந்த காலத்தில் எப்படி தெரியுமா, அதெல்லாம் பார்த்தா வச்சுக்க போப்பான்ட்டு போயிடும். ரொம்ப சேஷ்டை பண்ணிங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் போய் உட்காந்துக்கும். ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். வேண்டாம். பூர்வ புண்ணியத்தில் யார் இருக்கா? சனி இருக்கா, பார்த்துக்க. தொழில் ஸ்தானத்தில் யார் இருக்கா? கேது இருக்கா. ஸோ தொழில் இடத்துல நோ ஆர்குமெண்ட். தொழில் இடத்துல டவுன் டு எர்த்தாக போயிடணும். தொழில் உள்ளே போனவுடனே விநாயகருடைய காரிய சக்தி மாலையை ஒரு முறைப்படி படிக்கிறதோ இல்லை காதில் வச்சு கேட்டுட்டோ தொழில் ஆரம்பிக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்புக்கு இது ரொம்ப நல்லது. 10ஆம் இடத்துல யார் இருக்கா? கேது. அப்போ யாரை பிடிக்கணும்? விநாயகர் தான் ரூலரு, பிடிச்சிக்கோங்க. புரியுதா? பிள்ளைங்க வண்டி வாகனத்தில் வித்தை காட்டாமல் இருக்கிற மாதிரி அன்போடு கேட்டுக்கணும். வேணாடா கண்ணு, என்னை திட்டிட்டு சொன்னால் கூட பரவாயில்ல, அந்த ஆள் சொல்லியிருக்காண்டா இப்படிடா அப்படிடான்னு சொல்லு. மற்றபடி விருச்சகத்துக்கு ஏற்றங்கள் கண்டிப்பாக வரும். பணம் வரும். பணம் வரணும்னா தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும். பழைய லோன்கள் பைசல் ஆகும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். போறாதா? என்ன பண்ணும்? தெய்வ வழிபாடுகளுக்கு ராகவேந்திரம். எழுத்துக்கு என்ன? காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி, அலர்ஜி, பல்லு, ஸ்கின் அலர்ஜி. அடுத்ததாக யாரை பார்க்கணும்? எதிரிகள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். விருச்சகம். எதிரிகள் டக்குன்னு சேஷ்டை பண்ண பார்ப்பாங்க. உங்கள் மேலே லீகல் பஞ்சனை, தாக்குதல் கூட உஷாராக இருக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? தனுசு. கணபதி. தனுசுக்கு கணபதி அனுமனும் தான். கணபதி, அனுமன், நரசிம்மன் 3 பேரில் யாரை வேணுமோ பிடிச்சிக்கும். தலைவலி சம்மந்தப்பட்ட பிபி, சுகர் எல்லாம் மானிட்டர் பண்ணும். சூரியன் உங்கள் வீட்டில் தான் வந்திருக்கிறாரு. அதுதான் தனுர் மாதம். முடிந்தால் தயிர் சாதம் தானம் எலுமிச்சை பழத்தோடு கொடுக்கறது, மாதம் முழுவதும் கொடுக்கறது கூட நல்லதான். மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே. உங்களால் முடியலன்னா ஒரு ஹோட்டலுக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு பணம் கட்டிவிடுங்க. அவர் யாருக்காவது ஏழைக்கு கொடுத்துட்டோம். இல்லைன்னா லெமன் ஜூஸ் வாங்கி கொடுங்க. லெமன் ஜூஸில் என்ன பண்ணணும்? ஸ்வீட் அண்ட் சால்ட்டு போடணும். ஸ்வீட்டு மட்டும் போடக்கூடாது, சால்ட்டும் போடணும். தனுர் மாதம், மார்கழி, எந்த மார்கழி வந்தாலும் இதை பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய பலம் கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்றீங்களே இல்லையோ, மத்தியானம் 1 to 2 எலுமிச்சை பழம் சாதம், இல்லைன்னா ஒரு தயிர் சாதம், ஒரு எலுமிச்சை பழம் ஊறுகாய், இல்லைன்னா ஒரு ஃபுல் சாப்பாடு, எலுமிச்சை பழம் ஊறுகாய், இல்லைன்னா லெமன் ரைஸ். மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனம். சட்ட சிக்கல் வராமல் பார்த்துக்கொள்வோம். தர்க்கங்கள் வேண்டாம். அதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம். குடும்பத்தில், தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். கையெழுத்து போடுவதற்கு முன்பாக யோசித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போட வேண்டும். புரியுதா? பார்த்துக்குங்க. அரசியல் துறையில் அரசுவாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது உஸ்பேத்துறாங்கன்னு யாரை பற்றி தப்புன்னு பேசினா லீகல் கேஸ் வந்துடும். அதே சமயம் என்ன நல்லதெல்லாம் நடக்கும். இந்த ஆர்கியூமெண்ட்டு, கோபம் இதுதான் கூடாது. வண்டி வாகனம் பண்ணுறது, தெய்வ காரியங்கள் பண்ணுறது, மேலதிகாரிகள் விஷயத்தில் சந்தோஷம் ஏற்படுவது, யாருக்கிட்டையும் தர்க்கம் பண்ணலன்னா எல்லாமே சேரும். கல்யாணம் நடக்கலைன்னா கல்யாண அமைப்பு தேரும், புத்திர சந்தானம் தேரும், குடும்பத்தில் பொது வரவுகள் வரும். வீடு கட்டுறது, மாற்றுறது, வீடு இன்டீரியர் பண்ணுறது, ஆஃபீஸை மாற்றுறது,
புதுசாக வண்டி வாகனம் மாற்றுறது, சோஃபா செட்டை மாற்றுறது. இந்த சோஃபா பிடிக்கலன்றதுல அதிகமாக இருக்கிற யார்? ராசி தனுசு. எல்லாம் மாற்றிக்கோங்க, வீட்டில் எல்லாத்துக்கும் அப்ரூவல் ஆகிடும். ஃபாரின்லேருந்து கூட இம்போர்ட் பண்ணுவீங்க. எல்லாம் வசதி தானே, டப்பு நிறைய வரும்ல. கடல் கடந்த தொழில், கடல் கடந்த உத்தியோகம், கடல் கடந்த வியாபாரம், உங்களை கேலி கிண்டல் பண்ணவங்கெல்லாம் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஏற்படும். நிறைய சுபகாரியங்கள், நகை வாங்குறதெல்லாம் தனுசுக்கு வரும். ஓகே, அடுத்தது யாருக்கு? மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களுக்கு ராகு கேது, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு தீபம் ஏற்றுறது. ராகு காயத்ரி, கேது காயத்ரி அப்படியே சொல்லணும். சொல்ல சொல்ல நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் சர்ப கோயிலுக்கு போயிடுறது, குலதெய்வ கோயிலுக்கு ரொம்ப முக்கியம். புற்றுள்ள அம்மன் கோயில்களுக்கு செல்வது. மன அழுத்தம் தான் மகரத்துக்கு. மன அழுத்தம் வந்தாவே வயிறில் பிரச்சனை, நரம்பில் பிரச்சனை இருந்தால் தான் வரும். உங்கள் ஃபேமிலி டாக்டர் போய் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, எனக்கு ஏதாவது மினரல்ஸ் எல்லாம் சரியில்லையா, சப்ளிமெண்ட்ரி சரி ஏதாவது கொடுங்க எனக்குன்னு. வாகனத்தில் விதைகள் கூடாது. வண்டி வாகனத்தில் தான் ரொம்ப தொந்தரவு பண்ணும். நரம்பு பிரச்சனை வருதுன்னா வாகனம் அடிப்பட்டால் தான் வரும், தலைக்கு அடிப்பட்டால் தான் வரும். பார்த்துக்கணும். படிக்கட்டில் இறங்குறது, எஜ்ஜில் போய் உட்கார்றது, பாத்ரூமில் ஓடுறது, குளிக்கிறச்ச தகராறு பண்ணிட்டு உள்ளே போகிறது, டொங்குன்னு தலையை அடிச்சுக்கிறது, மயக்கம் போட்டு விழுறது. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும் மகரத்துக்கு. பேர் புகழ் தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரிய தடைகள், பணவரவு, லாபம், சந்தோஷம், அனுகூலம். தொழில் நிச்சயமாக கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மகரத்துக்கு கிளியர் ஆகிடும். ஆச்சரியமாக இருக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மகரம். புது புது தொழில், புது புது இன்வென்ஷன், புது புது விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பெரிய அளவுக்கு நிம்மதி, பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள், ஏற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுமா? யாருக்கு? மகரத்துக்கு. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மகரம். தொழிலே இல்லை, வீடே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, முயற்சிங்க கிடைக்கும். தொழில் போனவர்கள் கூட தொழில் தேடலாம், கிடைச்சிருமா? அப்போ எப்பேற்பட்ட அமைப்பு. மரண பயம் நீங்கும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். லாட்ரி டிக்கெட்லாம் வாங்குகிற மகர ராசிக்காரர்கள் டக்குன்னு ஜம்ப் ஆகிடும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்தளவுக்கு அனுகூலம் இருக்குமா. அடுத்தது கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு பிள்ளையார், துர்கை, கால் சம்பந்தப்பட்ட விஷயம் கவனமாக பார்த்துக்கணும். கால்னாவே எல்லாமே வந்துடும். அடிவயிறு, கழிவுகள், பாதம் வரைக்கும் சுபகாரியமாகவே நடக்கும். குடும்பத்தில் புது வரவு வருவது, கல்யாணம் வருவது, கார்த்திகை வருவது, பெண்களுக்கு மங்களம் உண்டாகிறது, ஏற்றம் ஏற்படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வாரிசுகள் அனுகூலம் காணப்படுது, வாரிசுகளுக்கு கல்யாணம் ஆகுது, சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். பெரிய மனிதர்கள்லாம் வருவது, மகான்கள் தரிசனம் ஏற்படுவது, ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படுமா. எதிர்பார்க்காத நல்லதெல்லாம் நடக்குமா. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? கும்பம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இடமாற்றங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடும். உங்கள் ஜாதகத்தை குலதெய்வத்தில் வச்சு எடுத்தோன்னா கல்யாணத்துக்கு நிச்சயமாயிடுமா. செஞ்சு பாருங்கள். லாபம், அசையமசைய பொருள் சேர்க்கை, பண சேர்க்கை, நிறைய நகைகள் வாங்கக்கூடியது மார்கழி மாதத்தில் யாருன்னா கும்பம். நமக்கே ஷாக்காக இருக்கும், என்னடா இது, புரியுதா? கும்பத்துக்கு கிடைக்கும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கும்பம். புரியுதா? புரிஞ்சுக்குங்க. தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், படிப்பு மாற்றங்கள், புது கௌரவங்கள், புது அனுகூலங்கள், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள்லாம் ஏற்படுமா. தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் தீருமா. யாருக்கு? கும்பத்திற்கு. வார்த்தைகளில் மட்டும் கவனம். ஆயில் புல்லிங் பண்ண வேண்டிய ராசிகள் எது வரும்? கும்பம் வரும். தேகாரோக்கியத்தில் தான் கொஞ்சம் ஒத்துழைக்காது, நீங்கள் தான் பார்த்துக்கணும். மற்றபடி குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் கூட தீருமா. எப்படிடா திடீர்னு இவ்வளோ பேர் சண்டை போட்டுருந்தீங்க, ஏதோ பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டான்னீங்க, இப்போ என்னடா ஒன்றா வந்து நிற்கிறீங்கன்னு ஃப்ரெண்ட்ஸு கேட்குற மாதிரி இருக்குமா. அசையாமசைய பொருள் சேர்க்கை, இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேர் ட்ரேடிங்கு, நிலம் வாங்கிறது, முதலீடு செய்கிறது, ரொம்ப நாள் வராத பணங்கள்லாம் வருமா. ஓகேவா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மீன ராசி. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? மீன ராசி. உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், ஏற்றமும் அனுகூலம் நிச்சயமாக அதிகமாக ஏற்படக்கூடிய ராசி யார்? மீனம். சிவனை கும்பிடுவதும், கழுத்து பகுதியில் சிறிய பாதிப்புகள், கழுத்திலிருந்து தலைவரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கவனம். வாகனத்தில் அதீத கவனம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பை பற்றி கவலையே வேண்டாம். டக்கு டக்கு டக்குன்று நல்லது. எதிரிகள் வெல்லக்கூடிய பிராப்தம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது, பெரிய அளவுக்கு அனுகூலம். லாட்ரி டிக்கெட் வாங்கக்கூடிய ராசியில் மீனமும் வரும்.
திடீர் அதிர்ஷ்டம் யோக பலத்தை தரும், ப்ரொமோஷன் தடைகள் நீங்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதிகமாக உத்தியோகத்தை மாற்றத்தை டக்குன்னு பண்ணக்கூடிய ராசியில் மீனம் வரும். படிப்பு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், கூட்டு தொழில் வந்து தனியாக பண்ணுறது, சோம்பல்லாம் மாறிடும். என்னடா 7.5 சனியில எல்லாம் சோம்பலாக இருப்பாங்க, என்ன மீனம் இப்படி இருக்க? மீன ராசி பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும். பெற்றோர் பெரியோரோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க. பெற்றோர் பெரியோரோட தர்க்கம் பண்ணாதீங்க, உங்களுக்கு எதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க. 7.5 சனியில் இப்படி விஷப்பாம்பு மாதிரி கக்கினா எப்படி அவங்க பயந்து போயிட மாட்டாங்க? உறவே வேணாம், உனக்கு எனக்கு என்ன இருக்குது, ஆய் ஊய் நான் உனக்கு இதுவா அதுவாலாம் பேசுவீங்க. நூடுல்ஸ் ஆகிடுவாங்க, பார்த்துக்கு. அதே டென்ஷனில் பாத்ரூமில் போகிறது, படிக்கட்டில் இறங்குது, வண்டியில் போகிறது எல்லாம் கூடாது. கூலாக இருங்க. அம்மா எனக்கு இப்போ தான் இப்படி தான் நடக்குமா, ஏமா என்னை போட்டு டென்ஷன் ஆக்கிற, ஜாலியாக இருமா, நான் நல்லா வருவேம்மான்னு சொல்லும். உங்களுக்கு தான் நல்லா வரப்போறீங்களே ஜூன் மாதத்துலேருந்து, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பெரிய பெரிய கனவெல்லாம் நடக்கலன்னு பயப்படுறீங்க? ஆனால் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லது இருக்குல்ல, பிடிச்சிக்க வேண்டியதானே. மீனராசிக்காரர்களுக்கு எல்லா மார்கழியும் நல்லது. அது சரியாக வரலன்னா உங்கள் மேலே தப்பு. குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வமே தெரில சாமி, நான் எங்கே போகணும்? பிரசித்தி பெற்ற விநாயகர், பிரசித்தி பெற்ற பெருமாள், பிரசித்தி பெற்ற அங்காளம்மன், இல்லைன்னா பிரசித்தி பெற்ற கருப்பர், போயிட்டு வாங்க. இல்லை பிரசித்தி பெற்ற சிவன். குலதெய்வமாக அவங்கள கும்பிடுங்க, யோக பலத்தை தரும். குலதெய்வம்னு ஒரு பேப்பரில் பேனால் எழுதி வச்சு செவுத்தில் ஒட்டி அதுக்கு முன்னாடி விளக்கேற்றுங்க. உங்கள் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொடுத்துரும். குலதெய்வத்தை பார்க்க வேண்டும்னு ஒரு பேப்பரில் உங்கள் கையால் எழுதி செவுத்தில் ஒட்டினா போதும், ஃப்ரேமே போட வேணாம். இல்லைன்னா ஃப்ரேம் போட்டுக்குங்க. டெய்லி அதுக்கு முன்னாடி ஒரு அகல் தீபம் ஏற்றி பாருங்கள். யார் மூலியமாவது ஏதாவது ஒரு மூலியமாவது உங்களுக்கு வந்து உங்கள் குலதெய்வம் யாருன்னு வந்து காட்டிட்டுமா? ஆச்சரியமாக இருக்கும். குலதெய்வம் தேடி வரணும்னு நினச்சா நீங்கள் தீபம் போட்டு கூப்பிடணும். செஞ்சு பாருங்கள். எப்படி சொல்கிறது தமாஷா தான் இருக்கும், நடக்கலைன்னா கேளுங்க. ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மாதமாக மார்கழி மாதம் இந்த வருஷம் இல்லை, எல்லா வருஷத்திலும் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஹெல்த்துக்கு எக்ஸசைஸ் தான், அதை நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. சனி பயிற்சியில் சொல்லியாச்சு, குரு இதில் சொல்லியாச்சு, ஆண்டு பலனில் சொல்லியாச்சு, 2026 ஆண்டு சொல்லியாச்சு. எக்ஸசைஸ் பண்ணலன்னா செல்வி நான் ஏன் பண்ண முடியும்? ஸ்ட்ரெச்சிங்கெல்லாம் பண்ணுங்கள், நல்லா வாங்க, ஹாப்பியாக இருங்க. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தினுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் உங்களுக்கு அனைவருக்கும் மார்கழி மாதத்தின் நல்வாழ்த்துக்களும் இனி ஆங்கில புத்தாண்டு 2026 ஆண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு குமுதத்தின் நிர்வாக இயக்குனர் அருமை அண்ணன் வரதராஜன் அவர்களுக்கு மனமார்ந்த மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, ஸ்பான்சர்களுக்கு அருமையான நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இனிமையான தருணத்திலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Presenting sponsor Tamil Matrimony and தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். என்ஜாய் ஃபுல் ஷாப்பிங். காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை.